தமிழக முதலமைச்சரை சந்திக்க இயலவில்லை என்ற மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலின் குற்றச்சாட்டு தரம் தாழ்ந்தது என்று அதிமுக விமர்சித்துள்ளது. இந்த விவகாரத்தை அரசியல் கட்சி பிரமுகர்களின் கருத்துக்களுடன் அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழக அரசு அக்கறை காட்டுவதில்லை என மத்திய அமைச்சர்கள் பொன் ராதாகிருஷ்ணனும் மத்திய மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயலும் அடுத்தடுத்து கூறிய குற்றச்சாட்டுகள் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து நம்மிடம் பேசிய அதிமுகவின் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சமரசம், தேர்தல் நேரத்தில் அரசியலுக்காகவே இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை பாஜக கூறுவதாக தெரிவித்தார். இவையெல்லாம் தேர்தல். அவர்கள் பலரை நாடினார்கள். யாரும் இவரை நாட வரவில்லை, இவரோடு வரவில்லை. அந்த காரணத்தினால் எப்படியாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அடைக்கலம் புகுந்துவிட முடியுமோ என்று முயற்சித்தார்கள். அம்மா அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆகவே அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். இது சாதாரணமாக தேர்தல் காலத்திலே நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் இப்படி ஒன்று சொன்னால் இதற்கேற்ற பலனை அனுபவிப்பார்கள். தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீதான மத்திய அமைச்சரின் இந்த குற்றச்சாட்டில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்றும், தமிழக முதலமைச்சரின் செயல்பாடுகள் எப்போதும் இவ்வாறுதான் இருக்கின்றது என்றும் தெரிவித்தார் திமுகவைச் சேர்ந்த அப்துல்லா. மத்திய அமைச்சர் மட்டும் இல்லை, மாநிலத்தில் இருக்கிற எந்த உயரதிகாரியும் அவங்கள முதல்வரை இன்றைக்கி நேரில் பார்க்க முடிகிறது கிடையாது. அவங்களோட கட்சி அமைச்சர்கள் பார்க்க முடிகிறது கிடையாது. அவங்களுடைய கட்சிக்காரர்கள் பார்க்க முடிகிறது கிடையாது. பொதுமக்கள் பார்க்க முடிகிறது கிடையாது. ஆக மொத்தம் யாருனாலையும் பார்க்க முடியாத, தன்னை சுற்றி ஒரு இரும்பு கோட்டையை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் தான் இன்றைக்கி ஆண்டுகிட்டு இருக்கிறாரே தவிர, மற்றபடி மக்களுக்கு எளிதில் அணுகக்கூடியவராக, யாரும் எளிதில் அணுகக்கூடியவராக அவருடைய அணுகுமுறை இல்லை அப்படிங்கிற யதார்த்தத்தை தான் இன்றைக்கி பகிரங்கமாக பட்டவர்த்தனமாக இன்றைக்கி மத்திய அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறார். தமிழக முதலமைச்சர் மத்திய அமைச்சரை சந்திக்காமல் போனதால் இழப்பு தமிழகத்திற்குத்தான் என்று கூறும் பாஜகவின் ராமசுப்பிரமணியன் இதே குற்றச்சாட்டை மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் வைத்திருப்பதை சுட்டிக்காட்டுகிறார். தமிழகத்தை பொறுத்தவரை என்ன நடக்கிறதுனே தெரியல. என்னவோ நடக்குது, மர்மமாக இருக்குதுன்னு தமிழகத்துக்கு பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு கொடுப்பதற்கு தயாராக இருந்தாலும் இவர்கள் வாங்குவதற்கு தயாராகவே இல்லை. இவர்கள் வாய்மூடி மௌனியாக இருக்கின்றார்கள். பல்வேறு திட்டங்களுக்கு பண ஒதுக்கீடு என்றாலும், பல்வேறு திட்டங்களுக்கு நீங்கள் வாருங்கள் என்று கூப்பிட்டாலும் அதை எதற்குமே செவிசாய்க்காத ஒரு மௌன சாமியாராக இந்த தமிழக அரசு என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த விமர்சனத்தின் நோக்கம் என்ன என்று பார்ப்பதை விட அதில் உண்மை இருக்கிறதா என்றும், அவ்வாறு அது உண்மையெனில் அதை மாற்றிக்கொள்வதுமே தமிழகத்தின் வளர்ச்சிக்கு உதவும் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.